கீழே கிளையில இருக்கிற பறவைகள் ஃப்ரெண்ட்ஸும் செட் ஆகல, அதுவும் நமக்கு பிடிக்கல. அது எல்லாமே நம்ம வாழ்க்கையில ரெடண்டன்டா இரலவெண்டா போயிருச்சு. இப்ப ஒரே கதி, ஒண்ணு சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கணும், இவருடைய ஒளி எங்கெங்கெல்லாம் படுதோ அங்கெல்லாம் போய் பார்த்துட்டு இருக்கணும், இல்ல இவர்கிட்டயே போகணும். கொஞ்சம் ரிஸ்க் தான், பரவாயில்ல எடுத்துருவோம் அப்படின்னு சின்ன பறவை பெரிய பறவையை நோக்கி மெதுமெதுவாக வருகிறது. ஆதீனவாசி ஆகுது. மெதுமெதுவா சாலோக்கிய முக்தி, அடுத்து கொஞ்சம் சாமீபிய முக்தி, அடுத்து கொஞ்சம் சாரூபிய முக்தி. முதல்ல சாலோக்கியம், அடுத்து சாமீபியம், அடுத்து சாரூபியம். திடீர்னு கண்ணை திறந்து பாக்குது, தான் தனிப்பட்ட ஒரு பறவையே அல்ல, இந்த பறவையோட நிழல்தான் அப்படிங்கிறது புரியுது. உடனே அளப்பற்ற பெருங்காதலால் ஆனந்தத்தால், ஐயா அண்ட முடியாத மலையாக இருப்பவனே, அண்ணாமலையானே, அண்ணனாய் தெரிந்தாய், இப்பொழுது அண்ணாமலையானே, உன் நிழல்தான் நானா, நான் தான் நீயா, என் மூலம் நீயா, என் ஆழம் நீயா, என் உயிர் நீயா, என்னுடைய சோர்ஸே நீதானா என்பதை தெரிந்து நிழல் நிஜத்தை அணைக்க நிகழும் சக்திபாதம் சக்திநீபாதத்திலே நிழல் நிஜத்தோடு கலந்து நிழல் வேறு நிஜம் வேறு என்று இல்லாமல் ஒன்றாய் இருந்து பரமாத்வைதத்தில் பரமுக்தியில் ஜீவன் முக்தியில் நிறைந்து கிடந்தது. பெரிய பறவையோ தன் ஒருவேளை முடிந்தது என்று அடுத்த சிறிய பறவைகளை நோக்கி தன் பார்வையை திருப்பியது. இதுதாங்க தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கு.